Okay, this is Venkat for Fakifin.com. சொசைட்டியில் வந்து நமக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் பற்றி யோசிக்கணும். அவங்க எப்படி ஹவு தே ஆர் ஏர்னிங் தேர் லிவிங், ஹவு தே ஆர் ஸ்ட்ரகிளிங். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ப்ராப்ளி இந்த சராசரி இந்தியர்கள்னு ஒரு சீரீஸே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரிலீஜன் பற்றி இந்த சேனல் நான் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹிந்துஸ் பேசுவாங்க, கிறிஸ்டியன்ஸ் பேசுவாங்க, முஸ்லீம்ஸ் பேசுவாங்க, ஜெயின் கூட பேசியிருக்காங்க குஜராத்ல இருந்து எனக்கு. ஸோ அது எல்லாருமே எனக்கு வேணும். எல்லாருமே தேர் வேணும். ஃபினான்ஸ் டொமைன்ஸ் லைக் ட்ரஸ்ட் இஸ் மை ரிலீஜியன்ஸ்னு சொல்லுவேன். என்ன நம்புறாங்க, என்கிட்ட பேசுறாங்க, அவ்வளோதான். ஹேவிங் செட் தட், நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் இது. இந்த நோஸ் ஈவினிங் ஒரு சாய்பா கோயிலுக்கு போவேன். ஒரு 50% தான் நான் போய் சாமி கும்பிட்றதுக்கு காரணம். 50% நான் கொஞ்சம் சின்ன ஒர்க் பண்ணுவேன். ஐ டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, க்ளீன் த டெம்பிள். இன்னொரு விஷயம், ஐ சீ த பீப்புள். மேல் தட்டில் இருக்கவங்கள பார்ப்பேன், அடித்தட்டில் இருக்கவங்க பார்ப்பேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பார்ப்பேன். அவங்களுடைய டிசைர்ஸ் என்ன, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னன்னு பார்ப்பேன். வி ஹவ் டு see people in the society to learn something from them. Any kind of labor work. அன்னைக்கு போய் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரோடு போட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய பேக்கெட், ஒரு 10 பிஸ்கட் டப்பா இருக்கும் அதில். அதை போய் கொடுத்தேன் நான். நீங்கள் டீ சாப்பிடும் போது அதை வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அந்த பேக்குக்குள்ள ஒரு 10 பிஸ்கட் பேக்கெட் இருக்கும். ஹி ஹாப்பிலி அக்செப்ட். எனக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தேன், அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், வெயிலில் வந்து ரோடு போடுறாங்கன்ட்டு. ஹி ஹாப்பிலி அக்செப்டட் இட். இது வந்து நான் கொடுத்தேன், அவங்க வாங்க, நான் கொடுக்குறேங்கிறது வந்து வேற, பட் அவங்க வாங்கிட்டாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி சொசைட்டியில் அடித்தட்டில் இருக்கவங்களுடைய மினிமம் வேஜை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அமெரிக்காலையுமே இந்த மினிமம் வேஜ் இஷ்யூ இருக்க தான் செய்யுது. இப்போ அன்னைக்கு கூட லேபர் டிபார்ட்மெண்ட் என்கிட்ட ஒருத்தர் வந்துட்டு யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா மினிமம் வேஜ் வந்துட்டு ஒரு பிரைவேட் என்டிட்டியோ ஏதோ ஒன்று வச்சுருந்தா மினிமம் வேஜ் பெர் ஹவர் வந்து $7.25 கொடுக்கணுங்கிறாங்க. அவங்க வால்மார்ட்டில் ஒர்க் பண்ணலாம், மெக்டானல்ஸ், வாரெவர் இட் இஸ், சரிங்களா. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. பட் ஃப்ரீலான்சர் என்ன பண்ணுவான், இவர் வந்து யூபிஎஸ் சர்வீஸ் பண்ற பையங்க, ஒரு 10 வருஷமா அந்த பையனுக்கு தெரியும். அவன் வேலை பண்ற இடத்துல கோயம்புத்தூர், நீங்க கோயம்புத்தூர்ல இங்க இருக்கிற ஹோம் க்ரோன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தாலுமே சரி, கோயம்புத்தூர் இஸ் லோலி பெய்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்லஸ் அதர்வைஸ் ஒர்க் இன் எம்என்சி, தட் இஸ் யுவர் கேஸ் ஸ்டடி வில் பி டிஃபரெண்ட். இந்த பையனுக்கு ரொம்ப ஒரு 12,000 சேலரி கொடுத்துருக்கான். அவன் ஏதோ சர்வே பண்ணிட்டு இருந்திருக்கான். ஹீ காட் மேரிட், ஹீ இஸ் ஹேவிங் சைல்டு நவ். அப்புறம் அவனால கோவிட் அப்போ அவனுக்கு சம்பளமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன ஃபீல் பண்ணுறான்னா, என்னால் அழைய முடியல. ஏன்னா எங்கெங்கயோ கூப்பிடுறாங்க. எனக்கு $150 தான் இந்த யூபிஎஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. நீ வந்து $300 தான் உனக்கு ஒர்த்து, அதாவது $300 உனக்கு தேவை, சர்வீஸ் தேவைன்னா $300 கேளுங்க நீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் அவர் வந்து எம்பாரஸ்டா ஃபீல் பண்றாரு. அப்புறம் சொன்னார், ஒரு சில பேர் வந்து ரொம்ப நெகோசியேட் பண்ணுவாங்க, அந்த $150 தான் கொடுப்பேன்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. $150 நாங்களும் கொடுத்துருக்கோம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. பட் கேட்கும் போது நம்ம வந்து ஒரு $300 எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ நான் இன்னைக்கு கூட நான் வந்துட்டு $400 கொடுத்தா அவர் 200 தான் வாங்கிக்கிறாரு. அந்த அளவுக்கு நல்ல பையன் அந்த பையன். ஆனால் நான் சொல்லி கொடுத்தேன், இது தப்புங்க. அது ஒருத்தவங்க கொடுக்கும் போது நீங்க வாங்கிக்கணும், கொடுக்காதவங்ககிட்ட நீங்க வாங்காம இருக்கிறது தப்பு கிடையாது, பட் நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் இந்த ஊர் அப்படிதான். கோயம்புத்தூர் இருக்கவங்க கோச்சிக்காதீங்க. ஐ ஆல்சோ லிவ் இன் கோயம்புத்தூர். நான் இந்த கன்சல்டிங் பண்ணதுல இருந்து எனக்கு எவ்வளோ ரேண்டம் கால் வரும் தெரியுமா. இன்னைக்கு ஒருத்தர் கோயம்புத்தூர் இருந்து கால் பண்ணாரு, யூரின்ல பிளட் வருதுங்கிறாரு. இவங்கெல்லாம் லோ இன்கம்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட மாட்டேன். ஹை இருக்கு, நல்லா ஏர்ன் பண்றவங்க கூட வெறும் பேச்சு பேசுவாங்க, அதுதான் கஷ்டமா இருக்கும். அந்த பையன் சொல்லி கொடுத்தேன், நீங்க இந்த டிமாண்ட் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, $300 வேணும், $500 வேணும்னு சொல்லி. எங்க வீட்டில் வந்துட்டு வெளியில புல்லு வெட்டுறதுக்கு ஒரு தாத்தா வருவாருங்க. $500 கொடுத்தாதான் சந்தோஷப்படுவார். அந்த காலம் மாதிரி $150 காலத்துல வாழா. நீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். ரெண்டாவது, இவரும் பாருங்க, எங்க வீட்டுல ஒரு 3 நாளா கேஸ் லீக். அந்த கிச்சன் போனாலே கேஸ் ஸ்மெல் அடிக்கும். நானும் அந்த கேஸ் சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, அந்த பையன் அவ்வளோ அரக்கட்டா பேசினான். நான் ஏதோ ஆதார் கொண்டு வா, ஜெராக்ஸை கொண்டு வான்னு. நான் ஆல்ரெடி ஜெராக்ஸை கொண்டு வந்துட்டேன். திருப்பி எங்க வீட்டுல கேஸ் இது பண்ணலங்கிறேன் நீ சொல்லிட்டு ஐ வேற கோ இஸ் அவுட் இன்னும். அந்த பையன்ட்டு நான் சண்டை போட்டேன். பட் ஐ ஃபெல் சாரி. அவங்க ஏதோ பசியில இது பண்ணாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ளையர் சொன்னாங்க. பட் சண்டை போட்டு வந்துட்டு எனக்கு வந்துமே சொல்யூஷன் கிடைக்கல. இந்த பையன் அப்புறம் கேஸ் ஸ்டோவ்ல தான் பிரச்சனையோன்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்பர் நோட் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணாம அந்த பையன் வரணுங்கிற அவசியமே இல்லை. எனக்காக 25 கிலோமீட்டர்ஸ் அவன் 2 வீலர் எடுத்துட்டு எனக்காக மாத்திரம் எங்க ஏரியாவுக்கு வந்து அந்த கேஸ், இந்த டியூப் கனெக்ட் ஆகுதுல்ல கேஸ் ஸ்டவ்ல, அதை வந்து அங்கதான் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த பையன் பேர் விகாஸ்னு நினைக்கிறேன். தென் ஐ கேவ் ஹிம் $500. அது வாங்கிக்கவே மாட்டேன்னாரு. இல்ல, நீங்க வந்து எனக்கு வந்து கேஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலீங்க, எனக்கு ஒரு மன நிம்மதி கொடுத்துருக்கீங்க, நீங்க இதை கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும்னு நான் சொன்னேன். ப்ராப்ளி எங்க அப்பா வந்து இந்த சர்வீஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து கம்பெனி வில் பேன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா, நீங்க பெட்ரோல் காசாவது வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா, மை ஃபாதர் வாஸ் லிவிங், எங்க அப்பா $100-200 கொடுப்பாரு. அதை பார்த்துட்டு தான் நானும் அதை பழகினேன். யாராவது நீங்க வந்து இந்த மாதிரி ஓவரா சீட் பண்றவங்க இருக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் உண்மையாவே நல்ல பசங்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் இருப்பாங்க, இந்தியாவில எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. இவங்களை விட்டுட்டாங்கன்னா, இப்ப எங்க வீட்டு சைடு ஒரு மேசன் இருப்பாரு, மையப்பன்னு சொல்லிட்டு. நான் வந்து இந்த பெயிண்ட் அடிக்கிற, சும்மா இந்த சிமெண்ட் ஒர்க் பண்றது அவ்வளோ சின்சியரா பண்ணுவாரு. நைட்டு 7 மணி 8 மணி நேரம் சின்சியரா பண்ணிட்டு தான் போவாரு. நான் $1000 கொடுப்பேன், சம்டைம் 1500 பெர் டே கொடுப்பேன்.
அண்ட் மற்றவங்களாம் நெகோசியேட் பண்ணுறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறேன் வருத்தப்படுறாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லுவேன், மெய்யப்பன் ஆப் எல்லாம் வந்திருக்கு, நீங்கள் ஆப்பில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு இந்த ஊர் மக்கள் உங்களை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் கிண்டல் அடிப்பேன். இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, கவர்மெண்ட்டும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா கார்பரேட்டுக்கு தான் வந்து தே ஆர் ஃபேவரிங் த கார்பரேட்ஸ். ஒரு ஐடி எம்ப்ளாயி என்கிட்ட வந்து இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த ப்ரீமியம் நான் பே பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் இயர் என்னோட வேலை எப்படி இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் பேசுவாங்க. அஃப்கோர்ஸ் சார் நான் 50,000 மாதம் சம்பாதிக்கும் நான் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன், யூ கேன் மேனேஜ்னு சொல்ல வேண்டியது இருக்கும், நம்ம மோட்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, ரஞ்சம் வாங்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. அவங்களும் சராசரி இந்த மை ஓன் ஃப்ரெண்ட் இஸ் இஸ் நேம் இஸ் பிரேம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறான். நிறைய பேர் அவங்க கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவாங்க, பட் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, சேம் வே சராசரி இந்தியன்னா இந்த மாதிரி லோ இன்கம்ல இருக்கவங்க மாத்திரம் கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு நம்ம கண்ணில் பார்க்குறவங்க ஏதோ கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க கேட்கறது வந்துட்டு நியாயமா தெரிஞ்சுன்னா அதையாவது நீங்க கொடுங்க. நான்லாம் நிறைய இடத்துல நான் நெகட்டிவா பேசியிருக்கிறேன், இரிட்டேட் பண்ற மாதிரி. ஏன்னா 4 நல்லவங்க பேசுவாங்க, ஒருத்தன் கால் பண்ணி இரிட்டேட் பண்ணி விட்டுருவான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணதான் செய்வேன். நான் அதை யூனோ மேபி ஐ சுட் நாட் எக்ஸ்பிரஸ் இட். எங்க அப்பா வந்து ஹீஸ் அ மோர் சாஃப்டர் பர்சன் தன் மீ. எங்க அப்பா மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், எங்க அப்பா மாதிரி எனக்கு வாழ தெரியல. என்னோட கோவத்தை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் வை ஐ எம் எக்ஸ்பிரஸிங் தட், சொசைட்டில நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் என்னோட சர்வீஸ் வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் நெகோசியேட் பண்றது, இது நம்பலாமா, இது ஒர்த்தியா இருக்குமா, தட்ஸ் அப் டு யூ. யூ ஹேவ் டு டிட்டர்மைன் வெதர் ஐ எம் ஒர்த்தி ஆர் நாட். அதே மாதிரி தான் சொசைட்டில நிறைய பேர் இந்த மாதிரி உங்களை நம்பி தான் அவங்க வாழ்றாங்க, உங்களை நம்பி தான் அவங்க வாழ்றாங்க. அதாவது ஒருத்தங்க பேர் சொல்லுவாங்க, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க நிழல்ல என்னோட பசங்க இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் இல்லாமே போயிட்டாங்க. ஸோ சராசரி இந்தியர்கள்னு இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் டேக் கேர் ஆஃப் தம். அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றேன் இந்த வீடியோல. ஐ ஃபெல்ட் வெரி பெயின்ஃபுல். இந்த வீடியோ எல்லாம் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, 2 நாள் முன்னாடி இந்த கோயம்புத்தூர்ல நிறைய பக்கம் இந்த ரேண்டம் கால் வருவாங்க. சும்மா 2 லட்சம் போட்டேன், 3 லட்சம் போட்டேன், 6 லட்சம் போட்டுட்டேன், கன்சல்டிங்கும் பண்ண மாட்டாங்க. 10, 5, 8 நிமிஷங்க. ஃப்ரீலான்சருக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு செகண்டும் எவ்வளோ வேல்யூபிள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் எனக்கு 2-3 நாள் இந்த வீடியோ நான் பண்ணணும்னு நினைச்சேன். மேபி யூ ஃபைண்ட் இட் லைக் வெரி ஆட் வை ஐம் டெல்லிங் திஸ். நத்திங் nothing personal about hurting. I'm not hurting anyone, but என்ன நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரேண்டம் கால் பண்ணிட்டு, that I want to express it. ஸோ இந்த மாதிரி நமக்கும் கீழே நிறைய பேர் இருக்காங்க, டேக் கேர் ஆஃப், நம்மள தான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க, குட் லக் டு யூ. என்னத்த சொல்றது.